ஹாய் ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி 3 லேயர் எக் பெப்பர் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் அண்ட் ஹோம்மேட் வெஜ் மைனஸ் எக் இல்லாமல் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 கிலோ தக்காளி எடுத்து நான் போட்டிருக்கேன். இதுலேயே 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம பாயில் பண்ண வைக்கலாம். நல்லா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இதில் இருக்க ஸ்கின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 10-15 பூண்டு போட்டுக்கோங்க. நான் பெரிய பூண்டுனால அதில் பாதி தான் போட்டிருக்கேன். ஒரு 7-8 பூண்டு போட்டிருக்கேன். நல்லா கூல் டவுன் ஆன பிறகு அந்த டொமேட்டோ ப்ளஸ் பூண்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ஜூஸ் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்க சீட்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் சேம் பேன்லேயே எடுத்திருக்கேன். மிக்சியில் நம்ம தோல் உரித்த தக்காளி போடும்போது அதில் இருக்க எல்லா தண்ணியுமே போடாமல் ஒரு டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை போடுங்க. இதிலேயே தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் இல்லைன்னா ஒரு 1/2 லெமன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். கலருக்காக நேச்சுரலாக சாஃப்ரான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த கலர் பவுடருமே ஆட் பண்ணலை. லைட்டாக கொஞ்சம் சாஃப்ரான் தூவி விட்டுட்டு அவ்வளோதான். இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேகன் மைனஸ்க்கு நான் டோஃபு எடுத்திருக்கேன். டோஃபு விட பன்னீர் நல்லாயிருக்கும். டோஃபுவில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணியிருக்கேன்னா இது கூடமே ஊற வச்ச ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ எடுத்துக்கோங்க. கூட 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, ஆரிகனோ ஆப்ஷன் தான். இதுலேயுமே வினிகர் இல்லைன்னா லெமன் 1/2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சோன்ட்டு கோகோனட் ஆயில் ஆர் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ண பிறகு என்கிட்ட சீஸ் இருந்துச்சு. அந்த சீஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு வாட்டர் திக்னஸ் கன்சிஸ்டன்சிக்காக நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் இன்னும் வேணும்னா காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மயோனஸ்னால் கண்டிப்பாக கார்லிக் ஆட் பண்ணணும். ஆனால் நான் இங்கே கார்லிக் பவுடர் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கார்லிக் இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் கார்லிக் பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இதில் இன்கேஸ் நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மிக்ஸிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கார்லிக் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா டொமேட்டோ கெச்சப் நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சு. டேஸ்ட் கூட நல்லாவே இருக்குது. இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 டேஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஷாட் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இதில் 6 பீஸ் எக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா ஃப்ளேவருக்காக வேணும்னா சில்லி பவுடர் இல்லை வேறு எக்ஸ்ட்ராவாக எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் நானே செஞ்ச பியூர் பசுனை. இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் கீ ஆட் பண்ணிவிட்டு எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பெரிய ஆம்லேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைனா ரீஃபைண்ட் ஆயிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு மெயின் ஹீரோவே இந்த பெப்பர் தான். இந்த பெப்பர் இல்லாமல் இந்த சாண்ட்விச் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. பெப்பரை நல்லா நம்ம க்ரஷ் பண்ணணும். ஸோ நான் இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி க்ரஷ் பண்ணமோ பண்ணிக்கோங்க. பட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த சாண்ட்விச்சை பைட் பண்ணும்போது அழகாக அந்த பெப்பரோடைய க்ரஷ்னஸ் நமக்கு ஃபீல் ஆகணும். ஸோ அதனால தான் பெப்பரை நான் க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. பெப்பர் ரொம்ப தூளாகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கால்வாசி அளவுக்கு க்ரஷ் ஆகியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹோம்மேட் மைனஸ், ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு 5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ சிப்ஸ் ஆப்ஷனல் தான். ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது 3 லேயர். ஒரு லேயரில் மைனஸ், இன்னொரு லேயரில் சாஸ், இன்னொரு லேயரில் சீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்லைஸ் சீஸ் இல்லை மொசரல்லா சீஸ் இருந்தாலுமே இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 3 லேயரில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்குதுல்ல அதில் நம்ம ஆனியன் வச்சுக்கலாம். மைனஸில் டொமேட்டோ வச்சுக்கலாம். அண்ட் சென்டரில் சீஸ் இருக்குதுல்ல சீஸில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம்.
இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா சீஸ் ப்ளஸ் அந்த பெப்பர், க்ரஷ்டு பெப்பர், இது ரெண்டுமே தான் வந்து நமக்கு சாண்ட்விட்சை ஹையாக தூக்கி காட்ட போகுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து மயோனைஸ், சாஸ் இல்லை டொமேட்டோ, ஆனியன் இது எதுவுமே இல்லைனா கூட வந்து சீஸ் ப்ளஸ் பெப்பர் அண்ட் எக் இது 3மே வச்சு கூட நீங்கள் வந்து சாண்ட்விட்சாக மேக் பண்ணி சாப்பிடலாம். சீஸில் வந்து நான் பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ மேலே வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வந்து லேயிங் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த எக்கை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் வந்து தாங்காமல் நான் வந்து மயோனைஸ் சாஸ் வந்து ஒரு எக்கில் வந்து வச்சு ஃபோல்ட் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த வேகன் மயோனைஸ். எக் மேலே வந்து நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஸ்லைஸ் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பிளெயின் சீஸ், க்ரீம் சீஸ் இருந்துச்சுன்னா மொசரல்லா ஆர் ஸ்லைஸ் சீஸ் அவாய்ட் பண்ணால் கூட வந்து நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சாண்ட்விச் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேம் கீ தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈச் சைடு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விட்சை கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக நாங்கள் எங்கள் வீட்டில் கண்டினியூவாக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ரிப்பீட்டடாக வந்து இந்த ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மயோனைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து வீட்டிலே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. அண்ட் 3 லேயர் வந்து பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டோஃபுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் கூட போட்டு நீங்கள் மயோனைஸ் வந்து செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். எல்லா சாண்ட்விச்சுமே வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வித்தவுட் கீ, வித்தவுட் ஆயில், ஹெல்த்தி வேலை சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.